இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்ற 2 நபர்களை நாமினேட் செய்யணும். ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். நான் திவாகர் நான் சொல்கிறேன். இப்போ தர்பியூஸ் சுதாகரா திவாகர் முதல் நபரா யாரை நாமினேட் பண்ணீங்கன்னு அவர் பெயரை சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன் பாரு. சுதாகர்ன்றவர் சார். யாரு? சுதாகர். அத தர்பியூஸ் இப்போ தர்பூசணி சுதாகரா திவாகர் ஐ திங்க் திவாகர் நினைக்கிறேன். நீ ஏன்டா நினைக்கிற? நான் எங்க மாமா நினைச்சேன், அவளா வந்துட்டு இருக்காள. சோஷியல் நினைக்கிறீங்களா தெரியுமா? ஏன்னா திவாகர் எனக்கு இப்போ என் டீம் மேலேயே சந்தேகமா இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. சார் ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர்மெலன் சார் நான் நாமினேட் பண்ண விரும்புகிறேன். ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? உள்ள எதுக்கு வந்திருக்கோன்றத மறந்து தேவையில்லாத வேலையை செய்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? என்னது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஏய், முதல்ல வந்து கலையரசன், அவர் வந்து அதிக சுவாரஸ்யமா இல்லாத மாதிரி இருக்கு. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? செகண்ட் வந்து திவாகர், வாட்டர்மெலன் ஸ்டார். குத்ரா ஏஜமா குத்ரா, இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். புரட்சி தலைவன் வந்துட்டாயா. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா, இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். ஆண்டிபட்டியில பிளேன் இறங்கி 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஏர்போர்ட்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், நீ இங்கே தங்கிட்டியா? இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எனக்கு தெரியுது. எங்கே போகிறேன்? சார் பிரவீன் ராஜ் அண்ட் கெமி சார். சார் ரீசன் வந்து நேச்சராக இருக்க மாதிரி தெரியல சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அதில் ஒரு ஹானஸ்ட் இல்லை சார், ஒரு ஹானஸ்ட் கிடையாது. எஸ்பெஷலி பிரவீன் ராஜ் ஒரு நேச்சரான ஒரு ஹானஸ்ட் இல்லை சார். அது எப்படி உனக்கு தெரியும்? பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா நீ? அதை எதுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் பேர் வந்துட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் நான் சொல்றேன். சட்ட கிழிஞ்சிருந்தா. ஏன்னா கலையரசன் வந்துட்டு பெருசாக யாரோடையுமே பேசி மிங்கலாகி அந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியல. ஸோ கலையரசன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ஒன்று வந்து கலையரசன், இன்னும் அவர் சரியா எதுலையுமே எனக்கு பார்ட்டிசிபேட் ஆகாத மாதிரி தெரியுது. சுத்தம் எப்படின்னு சூப்பர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கலையரசன், அவங்க ரொம்ப சைலண்டாக இருக்க மாதிரி தோணுது எனக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஒன்னு திவாகர், வாட்டர்மெலன். பட் அவங்களாம் என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. நீ இப்படியே பேசிக்கிட்டே திரி, நான் அப்படியே மாஸ்க் வித்து எல்லாம் மஸ்க் ஈக்குவலா வந்து காட்டுறேன் பாரு. ஸோ அவரு தன்னைத்தானே பெருமிதம் அதிகமாக கொள்றாரு, ஜஸ்ட் ஒரு சோசியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆனதுக்காக. ஏன் உனக்கு அதில் ஏதாச்சும் பிரச்சனையா? ஃபர்ஸ்ட் வந்து திவாகர். எல்லா எகிரி என்ன அடிக்கணும் வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? அவர் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு டிசர்விங்கா இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். என்னெல்லாம் உள்ள விட்டுருக்கணும், புடுங்கிருப்ப நீங்க. அப்படியே என்ன வேணாலும் பண்ணலாம், பண்ணுனா நம்மளை இங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். கண்ணா பின்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்மளை வந்து தூக்கி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. பொறாம லைட்டா. இந்த வார எவிக்ஷன் ப்ராசஸிற்கு நாமினேட் செய்யப்பட்ட நபர்கள்: வியானா 3 votes, எது என்னையா சொல்ற? ஆவ பெருசு. ஆதிரை 3 votes, அப்சரா 3 votes, வீன்ராஜ் 3 votes, ஏண்டா யாருமே சொல்லவே இல்ல? சொல்லணுமாடா உனக்கு? பிரவீன் காந்தி 4 votes, திவாகர் 7 votes, அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நானால ஒண்ணுமே சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. கலையரசன் 12 votes. நாமினேஷன் ப்ராசஸ் முடிந்தது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.